மக்கள் வணக்கம். இது வளாகம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்குச்சந்தை தொடர்பான ஐயங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் சாகா கான்ட்ரா ட்ரேடிங் நிறுவனத்தின் நிறுவனர் திரு மூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தை அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். போன வருடம் எந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது போயிட்டு இந்த வருடம் அந்த இரண்டாவது அலை, கொரோனாவின் இரண்டாவது அலை அப்படிங்கிறது வந்த பிறகுமே கூட தொடர்ந்து ஒரு உயர்வு, ஒரு புல் ரன் அப்படிங்கிறது தான் நடக்குது. இப்போ இந்த புல் ரன் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு மேலே போகும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது. 16,000 அப்படிங்கிற லெவலில் ரொம்ப சீக்கிரமே தொட்டுடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் இப்போதைக்கு நம்மளால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அல்லது நாளிதழ்களில் பார்க்க முடியுது. இப்போ இந்த புல்ரன் அப்படிங்கிறது இன்னும் எவ்வளவு தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதாவது குட் அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் போரிங் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ். ஓகே, பட் யூ நீட் டு ஆக்சுவலி லிசன் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஓகே, இல்லைனா திரும்ப நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அந்த குட் அட்வைஸுன்றது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். இந்த மாதிரி 2021 மாதிரி ஒரு இயர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அது இன்வெஸ்டர் இயராக அமையும்னு. பார்க்காதவங்க கூட அந்த ஃபஸ்ட்டு டே, இந்த இயரோட ஃபஸ்ட்டு டே ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். அது கூட யூடியூப்பில் லிங்க் இருக்கும், பார்க்கலாம். 16,000 வந்து கண்டிப்பாக வந்து நிஃப்டி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இட்ஸ் வெரி நியர். ஆனால் பட் அந்த 16,000 ஸ்டாப் ஆகுமானா அதெல்லாம் ஸ்டாப் ஆகாது, இன்னும் வந்து மேலே போகும். 16,200 பிரேக் ஆகி போகும்போது நெக்ஸ்ட்டு வந்து அது 17,000 டார்கெட்டாக வந்து அது மாறும். இது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். அதுதான் நான் ஏற்கனவே சொல்கிறது தான். குட் அட்வைஸ் வந்து போரிங் அண்ட் ரிப்பீட்டேட்டிவ். நான் வந்து எத்தனையோ முறை சொன்னேன். 2020லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். அக்டோபர் 2020லேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, நம்ம எதிர்பார்க்குறது வந்து வேறு மாதிரி இருக்கும்னு. எவ்வளோ ரீசன் வந்து கொரோனா அது இதுன்னு என்னென்னமோ ரீசன் வந்தது. பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ மேலே போயிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து மேலே போகும். இன்னும் நிறையா நியூ ஹைஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓவரால் வந்து ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறவங்க இன்னும் அந்த ஃபஸ்ட்டு டார்கெட் 16,000 மைண்டில் வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து எப்போ வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகுதோ இனிமேல் பிரேக் ஈவன் பாயிண்ட் தான் வச்சுக்கணும். 15,100 ஆஸ் ஆஃப் நவ் பிரேக் ஈவன் பாயிண்ட். அது கீழே போச்சுன்னா 14,500 14,400 வரலாம். வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து இதே மாதிரி மேலே போகிறதுக்கு தான் கண்டினியூ ஆகும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கரெக்டான கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நிஃப்டி ஆல் டைம் ஹை, ஓகே, அது வந்து உங்களுக்கு ஆஸ் எ ட்ரேடருக்கு இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் லெட்ஜர், ஓகே, உங்கள் லெட்ஜர் ஆல் டைம் ஹையில் இருக்கா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ப்ராஃபிட் ஆல் டைம் ஹையில் இருக்கா அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் நிஃப்டி ஏற்கனவே நிறைய முறை சொன்ன மாதிரி தான். ஓவரால் நிஃப்டி இந்த இயர் வந்து இட்ஸ் அன் இன்வெஸ்டர் இயர் தான். ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க, ஓகே, இந்த பர்டிகுலராக இந்த வீக்குக்கு ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 15,280 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா பை பண்ணிக்கலாம். ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். குயிக் ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய இந்த வீக் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஃப்ரைடே தான் ஆர்பிஐ மீட் இருக்குது. ஸோ அது வரைக்குமே ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 15,615லேருந்து 650 அதுக்குள்ளே வந்ததுன்னா செல் பண்ணுங்கள். 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. குயிக்காக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த வீக் வந்து பெருசாக ஒரு பெரிய மூவ் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்க்குள்ளே இருக்கிறதால இந்த லெவல் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் புல்லிஷ் இயரில் தான் இருக்கும். ரைட். இப்போ இத்தனை நெகட்டிவிட்டி நம்ம நாட்டிலே எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது இந்தியா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நெகட்டிவிட்டி தான். இந்த இரண்டாவது அலை, அதனால் தேவைப்படுற இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ இதுக்கு நடுவில் இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கும் பொழுது எப்படி மார்க்கெட்டால் மட்டும் பாசிட்டிவாக மூவ் ஆக முடியுது? ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனங்களும் சப்போர்ட் பண்ணாமல் நிஃப்டி இந்த அளவுக்கு ஏற வாய்ப்பில்லை, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலுமே. இது எப்படி சாத்தியப்படுது? இது எல்லாமே வந்து டெம்பரவரி தாங்க. இந்த ப்ராப்ளம் எவ்ரி திங் இஸ் டெம்பரவரி. ஓகே, பெர்மனெண்ட்டாக வந்து கவர்மெண்ட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுதுன்றது தான் பங்குச்சந்தை ஆக்சுவலாக வந்து பார்க்கும். இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப கிளியர் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்து நம்பர் 1 ஓகே கண்ட்ரி எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சிங்கப்பூர் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து யூஎஸ்ஏ ஆகிடுச்சு. மூணாவது தான் மொரீஷியஸில் இருக்குது. மொரீஷியஸ் தான் நம்பர் 1 இருந்தது. மொரீஷியஸ் நம்பர் 1 இருந்ததுன்னா மொரீஷியஸ் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி மக்களுக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன். மக்களுக்கே அது தெரியும், மொரீஷியஸ் ஃபண்டு எந்த மாதிரி ஃபண்டுன்றது. ஸோ சிங்கப்பூர், யூஎஸ்ஏ இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் ஃபண்டு வருது. த வே ஆஃப்
டூயிங் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நான் ரொம்ப ஒரு 3 வருஷமாக இதை பற்றி பேசிகிட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு அதான் நிறைய பேர் நான் சொல்லும் போது அது ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கல. இந்த பேங்க்ரப்சி கோடெல்லாம் வந்து ரொம்ப த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது. அதெல்லாம் ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக இந்தியாவோட பிஸ்னஸ் மாறும். அதே மாதிரி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன். ஓகே, இந்தியா ஹிஸ்ட்ரியிலே இவ்வளோ வந்து கலெக்ஷன் ஆகவே இல்லை ஜிஎஸ்டி. ஸோ மூவிங் ஃபர்தர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, த வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப பக்காவாக இந்தியாவில் ஆயிடுச்சு. அதனால் இன்னும் வந்து நம்ம க்ரௌத் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு புல்லிஷ் இயரில் ஒரு இன்வெஸ்டார் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரி பார்க்கலாம்? முக்கியமாக ட்ரேடர்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ் அப்படிங்கிறது கொடுப்பீங்க? இப்போ ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ நீட் டு ஸ்டிக் டு யுவர் ரூல்ஸுங்க. நீங்கள் ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு யூ நீட் டு ஸ்டிக் டு யுவர் ரூல்ஸ். இன்னொன்று வந்து நீங்கள் இன்னொருத்தரை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னொருத்தரை வந்து நீங்கள் ரொம்ப கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஆளாளுக்கு வந்து நீங்கள் என்ன வேணால் ஒரு இது இருப்போம். ஓகே, ஒருத்தர் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நான் வந்து இதில் 50% ரிட்டர்ன் எடுத்தேன்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா இன்னொருத்தர் வந்து கம்பேர் பண்ணி உங்களுடைய ரூல்ஸை வந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூல்ஸில் ஸ்டிக் ஆகிக்கோங்க. இன்கேஸ் அந்த ரூல்குள்ளே இன்றைக்கி ட்ரேடிங் வரலன்னா இன்றைக்கி ட்ரேடே வந்து பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்ன ரூல்ஸ் செட் பண்ணுறீங்களோ அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஸோ இந்த 4மே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு வந்து உங்கள் ரூலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருந்துட்டு இன்னொருத்தர் வந்து தேவையில்லாமல் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு உங்களோட இதை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இதான் ரூல் இதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து இன்கேஸ் அந்த இதில் வரலன்னா விட்டுடுங்க. இன்னொன்று கரெக்டான ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டான ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா யூ நீட் டு டூ ரிப்பீட்டட்லி. ஓகே, டெய்லி, வீக்லி, மந்த்லி, இயர்லி அதே தான் கண்டினியூஸாக பண்ணணும். அப்போ தான் ட்ரேடர்ஸ் வந்து தே கேன் ஏபிள் டு மேக் மணி. இன்வெஸ்டரோட மனநிலை வேறு. இன்வெஸ்டர் மனநிலை வந்து பேஷன்சி தான், பொறுமை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 100% ரிட்டர்ன் வந்தால் கூட பொறுமையாக இருக்கணும். ஏன்னா 100% அதாவது 100 டைம் 100 இருக்குது 200 ஆச்சுன்னா திரும்ப அது வந்து 100 டைம்ஸ் திரும்பி அதாவது 100% திரும்ப வாங்கிட்டே இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு பொறுமை வேணும். பட் ட்ரேடர்ஸுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரூல்லையே வந்து நீங்கள் போகணும். ஆனால் அது கரெக்டாக அந்த ரூலை ஃபிக்ஸ் பண்ணும் போது அது கரெக்டாக இருக்குதான்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடர்ஸ். இப்போ நம்மளுடைய பங்குச்சந்தை கமாடிட்டிஸ் எதை எடுத்துக்கிட்டாலுமே இதெல்லாம் ஸ்பெக்குலேஷன் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்பெக்குலேஷன் இன்கம் அப்படிங்கிறது உங்கள் கருத்துப்படி எல்லாருக்குமே சாத்தியங்களா? இல்லை, அது நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் சாத்தியம் கிடையவே கிடையாது. ஸ்பெக்குலேஷன் இன்கம்ன்றது நான் என்ன மீன் பண்ணுறேன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது, ஆப்ஷனில் வந்து ஒன் சைட் பை பண்ணுறது, ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறது, கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணுறது, இதுதான் நான் வந்து ஸ்பெக்குலேஷன் இன்கம்னு சொல்கிறேன். நான் ஈக்குவிட்டியில் வாங்கி விற்கிறது நான் ஸ்பெக்குலேஷன்றது சொல்லலை. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ட்ரேடர் உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் இன்கம் இல்லை, அதாவது உங்களுடைய பர்சனல் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களுக்கு வந்து ஸ்பெக்குலேஷன் இன்கம் இல்லைன்னா உங்களால் வந்து கேஷ் பண்ணவே முடியாது. இது பல பேரை வந்து நான் வந்து பார்த்துட்டேன். நம்ம அதுக்கு வந்து ஆஸ்ட்ரோ ஹெட்ஜ் 1ன்ற ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனல் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை வச்சு தான் உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் இன்கம் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஆஸ்ட்ரோ ஹெட்ஜ் 2 இருக்கும். நீங்கள் எந்த செக்டார் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஆஸ்ட்ரோ ஹெட்ஜில் ரொம்ப கிளியராக இருக்கும். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரோ ஹெட்ஜை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது சரி, நிறைய லாஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ உங்கள் நிறுவனம் மூலமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். சர்வீஸ் இப்போது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட பெஸ்ட்டு எப்பிக், ஓகே 2 பெஸ்ட்டு எப்பிக் இருக்குது. ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு 2 விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து அதர்மத்தை வந்து வெல்லணும். ஓகே, தர்மம் தான் வந்து நிலைநாட்டணும். இதுதான் வந்து அதுதான் வந்து நடந்தது. ஃபைனல் ரிசல்ட்டும் அதான் நடந்தது. பட் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும். ஒன்றுத்தில் வந்து ராமரோட லீடர்ஷிப் இருக்கும். ராமர் வந்து என்னென்னா டைரெக்டாக வந்து வாரில் இன்வால்வ் ஆனவர், ஃபைட் டைரெக்டாக பண்ணவர். ஓகே, லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவருடைய ஆர்மியை வந்து அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைட் பண்ணுவார். அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதை வந்து அவங்களுடைய படை வீரர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை ஆச்சுனாலும் அவர் தான் வந்து சால்வ் பண்ணுவார். ஸோ இது வந்து ஒரு லீடர்ஷிப். இன்னொரு லீடர்ஷிப் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட லீடர்ஷிப். கிருஷ்ணர் எந்த ஒரு ஆயுதமும் எடுக்க மாட்டேன், எந்த ஃபைட்டும் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து நான் வந்து கோச் பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்றது தான் லீடர்ஷிப். 2 லீடர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து வின் பண்ணிட்டாங்க 2த்துலேயும்.
பட் இது உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த அப்பா அம்மாவா குழந்தைய வளர்க்குற ஸ்டைலாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டே ஸ்டைல் தான் உலகத்தில். நீங்கள் பேரண்ட்டாக இருந்து ஒரு குழந்தைய வளர்க்குறீங்கனாலும் நீங்கள் கோச்சா லீடரா அப்படின்றது தான். நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு சிஇஓவாக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் லீடராக கோச்சான்றது தான். ராமர் ஸ்டைலாக நீங்கள் கிருஷ்ணர் ஸ்டைலான்ற மாதிரி தான். பட் நம்ம சர்வீசஸில் எப்படின்னா இது ரெண்டுமே வந்து இருக்கும். ஒருத்தருக்கு வந்து எனக்கு டைமே இல்லை, ஓகே மார்க்கெட் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, நான் வந்து லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இருப்பேன். நான் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறேனோ அதை வந்து லைவில் வாட்ஸ்அப்பில் கொடுப்பேன். அது என்ன வாங்குறனோ, எவ்வளோ கேஷ் கொடுத்து வாங்குறனோ, இப்போ 10 lakhs ஒரு ஸ்டாக் வாங்குறனாலும் அதை லைவில் ஸ்க்ரீன்ஷாட்டோடு வரும். அதை பேஸ் பண்ணி இன்னொருத்தர் காப்பி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம், நான் என்ன கொடுக்குறனோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்டில் இருக்கும். இன்னொன்று வந்து இப்போது கிருஷ்ணர் ஸ்டைலு, அது வந்து நீங்களே கற்றுக்கிட்டு உங்களுக்கே பர்சனலாக நீங்களே வந்து டைம் இருக்குது, ஓகே என்னால் வந்து சார்ட்டு நானே அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த செகண்ட் ஸ்டைல் வந்து ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் இந்த 5th இருக்குது, June 5th ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50% ஆஃப் தி ட்ரைனிங் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். நீங்கள் வந்து என்கிட்ட ட்ரைனிங் வரத்துக்கு முன்னாடியே அதை எத்தனை முறை வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே மீதி 50% ட்ரைனிங் இருக்கும். ஸோ எந்த ஸ்டைல் உங்களுக்கு வேணும், அதாவது ஹூ ஆர் யூ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. என்னால் வந்து ஃபுல் டைம்லாம் இதை உட்காந்து பார்க்க முடியாது. ஓகே நான் வந்து உங்கள் ட்ரேடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், காப்பி ட்ரேடுனா அது ஒரு ஸ்டைலு. இன்னொன்று வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டு நானே சொந்தமாக எனக்கு அனலைஸ் பண்ணணும், எல்லா கம்பெனியும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டைலுக்கு போயிடலாம். ஆனால் ரெண்டு ஸ்டைல்லையும் கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு மேக் மணி. அதாவது எண்ட் ரிசல்ட் எப்படி ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் வந்து அந்த எண்ட் ரிசல்ட் வின் பண்ணாங்களோ அதே மாதிரி எண்ட் ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வி ஆர் மேக்கிங் கண்டினியூஸ் ப்ராஃபிட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ரொம்ப வந்து கஷ்டம்லாம் பட வேணாம். நீங்கள் அதாவது எந்த மெத்தடில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஓகே என்ன ப்ராஃபிட் பண்ணணும் அந்த மெத்தடை ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து சொல்லிவிடுவோம். ஸோ எந்த மெத்தட் ஒருத்தருக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி சொன்னீங்க. இதற்கான முன்பதிவு அப்படிங்கிறது எப்படி பண்ணிக்கணுங்க? அது நீங்கள் ஆஃபீஸ் நம்பர் கால் பண்ணிங்கனாலே அவங்க அந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இது வந்துடும், உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும். 50% ஆஃப் தி ட்ரைனிங் உங்களுக்கு மெயில் வந்துடும். மீதி 50% வந்து உங்களுக்கு வந்து லைவில் வந்து ட்ரைனிங் எடுப்போம், அது ஆன்லைனில் எடுப்போம். அது சரி. இப்போ இந்த ஒரு புல் ரன் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா பங்குகளுமே பறக்குமா? அப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் நமக்கு பணம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குங்களா? அல்லது இந்த செக்டார் அட்லீஸ்ட் இப்போ தொடங்கி அடுத்த ஒரு 10 வருடங்கள் எந்த மாதிரியான செக்டார்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அதாவது லாஸ்ட் டிகேட்ன்றது லாஸ்ட் ஒரு 2 டிகேடாகவே கூட வச்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங், ஓகே இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி செக்டர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. பட் நெக்ஸ்ட் 20 years அப்படியே இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா நெக்ஸ்ட் 20 yearsக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு. டிஜிட்டல் சர்வீசஸ் எந்த கம்பெனி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு 10 years 20 years 25 yearsக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். டிஜிட்டல் சர்வீசஸ் யார் கொடுக்குறா, ஆன்லைன் கேம்ஸு யார் வந்து பண்ணிகிட்ருக்கா, ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் அது யார் பண்ணுறா, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இன்றைக்கி கொரோனானால டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இப்படி இருக்கலாம், ஆனால் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நெக்ஸ்ட்டு 10-15 yearsக்கு ரொம்ப ஒரு ஷைனிங் செக்டராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சேட்டலைட் மூலிமா இன்டர்நெட் யார் ப்ரொவைட் பண்ணுறா, எந்த சர்வீசஸ் யார் வந்து ப்ரொவைட் பண்ணுறா, ஸ்பேஸ் ரிசர்ச் ஓகே அது வந்து யார் பண்ணுறா, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து டெக்கியும் வந்து ஐடியும் இன்னும் அதோட இது முடியல, இன்னும் நிறையா இருக்குது. இதுதான் ஓகே நெக்ஸ்ட்டு டிகேடுக்கு ஒரு பெட்டராக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் நான் சொன்னது எல்லாத்துலேயுமே ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும், அது கண்டிப்பாக எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்துக்கும் பேசிக் திங் பவர் தேவைப்படும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா சர்வீசஸுக்குமே கண்டிப்பாக பவர் தேவைப்படும். ஸோ இந்த செக்டார் தான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு 10 years or 20 yearsக்கு வந்து ஒரு டாப் பர்ஃபார்மிங் செக்டராக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி செக்டரில் எந்த கம்பெனி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்கள். எஸ் பேங்க் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஓகே 60 rupees இருந்தப்போ ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகே இப்போ 15 இருக்கு. ஓகே திருப்பி ஒரு 5 lakhs வாங்கி அதை சேவ் பண்ணிக்கலாங்களா? ஓகே அதாவது எஸ் பேங்க் வந்து திரும்பி ஆவரேஜ் பண்ணணுமா அப்படின்னா
அந்த கம்பெனி திரும்பி ஆவரேஜ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். உங்களுக்கு சொல்யூஷன் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ எஸ் பேங்க் ஒரு 500 crores ஷேர்ஸ் வெளியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது கிட்டத்தட்ட வந்து நிறையா பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பங்கு வந்து வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 crore ஷேர் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தருக்கு ஃபுட்டே ஒரு ஆஃப் குக்டு ஃபுட் தான் இருக்குது. ஓகே, பாதி ஃபுட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபுட்டே சுமாரான ஃபுட்டு, அந்த ஃபுட்டுக்கு வந்து இப்போ 4 பேர் ஷேரிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து எஸ் பேங்க் இருக்குது. ஸோ திரும்ப வந்து எஸ் பேங்க்லேயே போகணுமா? 500 கோடி பங்கை வந்து 1000 கோடி பங்காக வந்து ஆக்கிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப எஸ் பேங்க்கே இப்போதைக்கு போகிறது அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு கரெக்டான அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு இன்னும் அது ஐசியூவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு நிறைய பேர் மாறிட்டாங்க. ஓகே, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லது. இப்போ நீங்கள் 5 lakhs வந்து அது கேஷ் இருக்குது ஆவரேஜ் பண்ணணுன்றதுக்கு பதில் எஸ் பேங்க்கில் தான் காசு பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. வேறு பேங்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பேங்க்கே வந்து நிறையா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பிஎன்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜென்ரல் வார்டில் இருக்குது. அதுவும் ஐசியூவில் இருந்த கேட்டகரி தான். பட் இப்போ ஜென்ரல் வார்டு வந்துச்சு. ஜென்ரல் வார்டுலேருந்து அதை எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஓட ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு 42 rupeesல இருக்குதுன்னா, மேபி 40-39 வரும்போது நீங்கள் எஸ் பேங்க்குக்கு பதில் இந்த மாதிரி கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 yearsல அதுவே 100 rupees போயிடும். ஸோ எஸ் பேங்க்கில் என்னென்னலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் இந்த பிஎன்பியில் வந்து எடுக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் எனக்கு வெறும் ஒரே கம்பெனி பிஎன்பி பயமாக இருக்குன்னா, மேபி பிஎன்பி, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அந்த கிட்டத்தட்ட ஆப்பிள் வெர்சஸ் ஆப்பிள், நீங்கள் அந்த பேங்கிங் செக்டரே வேணும்னா இந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் வந்துடும். எஸ் பேங்க்கில் என்னென்னலாம் மிஸ் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் கிடச்சிரும். அதே பேங்க்கில் போய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதாவது இது எஸ் பேங்க் வந்து இது எஸ் பேங்க் மேனேஜ்மெண்ட்டுக்கே நம்ம இது ஒரு சஜஷன் கொடுக்கலாம். ஓகே, அது யார் மூலியமாவது மேனேஜ்மெண்ட்டுக்கு ரீச் ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. எஸ் பேங்க் ஆல்ரெடி வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சிங்க. இதுக்கு மேலே ஸ்பாயில் ஆகிறதுக்கு எஸ் பேங்க் என்ன இருக்குது? புது அப்ரோச்சை கொண்டு போங்க. எப்போ பார்த்தாலும் அதே சேம் அப்ரோச்சில் இருக்காதிங்க. ஏற்கனவே ரன் பண்ணவர் என்ன அப்ரோச்சில் 21% தானே ரன் பண்ணார். ஆனால் அவர் அப்ரோச் வந்து ரொம்ப கம்மியான ஆளுங்க. ஒரு 10 பேருக்கு மட்டும் லோனை கொடுப்பாரு 10,000 கோடியை. அது மாதிரி பண்ணாதீங்க. யங் பிஸ்னஸ் மேன் இந்தியாவில் நிறையா பேர் இருக்காங்க. புது ஐடியாஸோட கேஷ் இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு இந்த டாக்குமெண்ட்டை கொடு, அந்த டாக்குமெண்ட்டை கொடுன்னு உலகம் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கு. அதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு மாதிரி மாற்றுங்க. கொலாட்ரல் இல்லாமல் கொடுங்க. ஒருத்தருக்கு போய் 10,000 கொடுக்குறத அதை வந்து ஒரு 10,000 பேருக்கு கொடுங்க. நல்ல பிளான் யார் வருதோ அவங்களுக்கு லோனை கொடுங்க. இதே 21% மேனேஜ் பண்ணுங்கள். 4% 5%ல் டெபாசிட்டை வாங்குங்க. வாங்கிட்டு அது 21% கொடுங்க. கண்டிப்பாக வந்து எஸ் பேங்க் வந்து இந்த அப்ரோச் போச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் க்ரோத் ஆகும். ஏன்னா எஸ் பேங்கோட பிரச்சனை ஜாஸ்தி. எஸ் பேங்க் ஒரு 500 கோடி இருந்த ஷேர் இன்றைக்கி 1000 கோடி ஆயிடுச்சு. ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ண வேண்டியது வந்து 4 பேர் ஷேர் பண்ணுறாங்க. 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னா 4 பேருக்கு தேவையான உழைப்பு கொடுக்கணும். இன்னமும் பழைய பஞ்சாங்கத்தை உட்காந்துக்கிட்டு பழைய என்ன பண்ணாங்களோ அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒத்து வரவே வராது. கொலாட்ரல் இல்லாமல் நிறையா பேரை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 21% இன்ட்ரெஸ்ட் வைங்க. கண்டிப்பாக வந்து எஸ் பேங்க் வந்து இந்த அப்ரோச் எடுத்தாங்கன்னா புது அப்ரோச்சாக இருக்கும், சக்ஸஸ் ஆகும். HDFC பேங்க் ஒரு புது அப்ரோச் எடுத்தாங்க. எல்லா சேலரிடுக்கும் வந்து கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. அதனால தான் HDFC பேங்க் வந்து ஃபேமஸ் ஆச்சு. HDFC பேங்க் க்ரோ ஆச்சு. எஸ் பேங்க்குக்கு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், யூ ஆர் ஆல்ரெடி ஃபெயில்டு. இனிமேல் ஃபெயில் ஆகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குறேன் நான். யூ ஆர் ஆல்ரெடி ஃபெயில்டு. இப்படி பண்ணி அப்படி ஏமாந்து தோற்றிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 1000 பிஸ்னஸ் மேனை புதுசாக க்ரியேட் பண்ணிட்டாவது தோக்கலாம். அதனால் எஸ் பேங்க் இந்த சுச்சுவேஷனில் தே நீட் டு கோ ஃபார் அன் அக்ரெசிவ் மோட். மிஸ்டர் எஸ் பேங்க் சிஇஓவாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து வைப்போம். ஓகே, ஆர் யூ ஏபிள் டு ஆர் யூ வில்லிங் டு டூ அக்ரெசிவ் பிஸ்னஸ்? ஓகே, நீங்கள் வந்து புதுசாக யங் பிஸ்னஸ் மேனை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது கண்டிப்பாக வந்து அந்த பேங்க் வந்து க்ரோ ஆகும். அப்போ வந்து எல்லாருமே அந்த பேங்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு நியூ அப்ரோச். இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இந்தியன் இதில் வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு புது பிஸ்னஸ் மேனை டார்கெட் பண்ணுங்கள். அவங்களுடைய கரெக்டான பிளானை வாங்க. மேக்ஸிமம் லோனை வந்து அவங்களுக்கு வந்து அதாவது மேக்ஸிமம் பீப்புள் கொடுங்க. ஓகே, ஒருத்தர் 2 பேர் இல்லாமல் நிறையா பேருக்கு கொடுங்க. இதே மாடலில் 21% மாடல் ஏற்கனவே ரன் பண்ண மாடல்லே ரன் பண்ணுங்கள். அந்த மாதிரி ரன் பண்ணால் மட்டும்தான் எஸ் பேங்க்கு திரும்ப வந்து பெரிய லெவலில் ரிவைவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னமும் வந்து வெறும் அவங்க கொடுத்த லோனை வாங்குறதுக்காக ஒரு பேங்க்குன்னு வச்சுருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்.
இப்போ நீங்க வந்து இந்த செக்டார் சொன்னீங்க, அதாவது அடுத்த 10 வருடம் 20 வருடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டார்ஸ். இப்போ இது எல்லாத்துக்குமே அதாவது நீங்க கடைசியா சொன்ன விஷயம், இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து பவர் அப்படின்னு. பவர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது பவர் செக்டார் அப்படிங்கிறத மீன் பண்ணீங்களா? அதாவது நம்ம பேசினது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆமா. ஓகே, எலக்ட்ரிசிட்டி வேணும்னாலே அப்போ உங்களுக்கு பவர் கம்பெனிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு தானே அர்த்தம். நீங்கள் நம்ம எல்லாமே வந்து இது எலக்ட்ரிசிட்டியில் இருந்தால் தான் பேசிக், இதுக்கு எல்லாத்துக்கும் பேசிக் எலிஜிபிலிட்டி எலக்ட்ரிசிட்டி வேணும். பட் இந்த பவர் செக்டார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பாலிசி, அது அது அரசியல் காரணங்களுக்காக அதை மாற்றக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது பவர் டேரிஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இது ஒரு அரசியல் அப்படிங்கிறது உள்ள வந்துட்டாலே அந்த மாதிரியான செக்டார் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, இன்னைக்கு இருக்கிற அதாவது இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ் இருந்த சூழ்நிலை வேறு. லாஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வந்து நமக்கு அதாவது அந்த எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் நீடு எலக்ட்ரிசிட்டின்னு கிடையாது. பட் இப்போ டெவலப் ஆகிற செக்டர் எல்லாமே பாருங்கள் டிஜிட்டலி தான் டெவலப் ஆகுது. இன்றைக்கி வந்து குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போக முடியல, இது ஆன்லைனில் இருக்காங்க. ஓகே, எல்லாத்துக்குமே அந்த பவர்ன்றது இட்ஸ் மஸ்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதனால் தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக பவர் செக்டார் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நான் ஒரு பேசிக் சொல்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு அது என்னென்னலாம் சொன்னனோ அதுக்கு எல்லாத்துக்குமே பவர் தேவைப்படுது. ஸோ அதனால் அந்த செக்டரையும் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஐடியா சொல்லிட்டீங்க, பார்த்து அனலைஸ் பண்ணிக்க வேண்டியது இன்வெஸ்டரோட பொறுப்பு. ஆமாம், இது ஒரு தாட் ப்ராசஸ். கண்டிப்பாக இந்த தாட் ப்ராசஸ் பெட்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நிறையா லாஜிக் இருக்குது. இப்போ நம்முடைய நேயர்களுக்கு எதுவும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கொடுப்பீங்களா? செக்டார் சொல்லிட்டீங்க. ஓகே, ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸுக்கு நான் இந்த சிஸ்டம்லேயே காமிக்கிறேன். ஓகே, இந்த கம்பெனிஸை பார்த்துக்கோங்க. இது அப்லோடும் பண்ணுவோம். இதை நீங்கள் ரொம்ப இதில் கிளியராக இல்லைனாலும் அந்த யூடியூப்பில் பார்த்துக்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 131லேருந்து 131.80 அந்த ரேஞ்ச் வந்தால் பை பண்ணிக்கோங்க. டார்கெட் 137.75 அண்ட் 142. கீழே வந்தால் கூட இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணலாம். கேஷ் இருந்தால் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஹேவல்ஸ் 896லேருந்து 881. இப்போ எந்த ப்ரைஸில் வேணால் ட்ரேட் ஆகலாம். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. 976 அண்ட் 1023 டார்கெட் இருக்கும். தென் நாக்ரி 4126லேருந்து 3923 அந்த ரேஞ்ச் பை பண்ணிக்கலாம். பெரிய டார்கெட்ஸ் இருக்குது. 5550 ஆக்சுவல் டார்கெட் இருக்குது. ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க 4350 4490. அதேமாதிரி அந்த பாரத் எலக்ட்ரிக்கல்ஸும் பெரிய டார்கெட் வந்து 178. பட் அது வந்து கொஞ்சம் ஓகே இந்த இயர் எண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நாக்ரியும் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ப்ரைஸில் 4126 3923 வந்தால் வாங்குங்க. 4350 4490 ஷார்ட் டேர்ம் டார்கெட். லாங் டேர்ம் டார்கெட் 5550. லாங் டேர்ம்னா நான் ரொம்ப லாங் டேர்ம்லாம் சொல்லலை, அது இந்த ஏரியாவே இருக்கலாம். இது வந்து ரிலையன்ஸோட சார்ட்டு. ஓகே, ரிலையன்ஸ் வந்து இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து அந்த 2233 அந்த ரேஞ்சு. இந்த 223 ரேஞ்சை பிரேக் ஆகி போகிற வரைக்கும் மேபி ப்ரீவியஸ் லோவை வந்து அந்த 1830 பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஓகே இந்த 2833 பிரேக் ஆச்சுன்னா நான் இப்போ இந்த வரைஞ்சிருக்க பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக வந்து இன்வாலிடேட் ஆகிடும். ஓகே, டாடா கெமிக்கல் 605லேருந்து 581 அந்த ரேஞ்ச் வந்தால் வாங்கிக்கோங்க. 641 678 அண்ட் 692 இஸ் தி டார்கெட். இது வந்து இந்த ப்ரைஸுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டைம் வரும்போது கொடுத்துருந்தோம். கரெக்டாக அந்த 14150லேருந்து கொடுத்துட்டு இது வந்து இந்த மாதிரி போட்டிருந்தோம். ஆல் டைம் ஹை சான்சஸ் இருக்குன்னு. பட் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டில் முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த சார்ட் தான் ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தோம். அதுதான் இப்போ நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க சார்ட்ஸு யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அது கிளியராக உங்களுக்கு தெரியும். அதில் ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஸ்டாப் லாஸ் எல்லாமே டெய்லி க்ளோசிங் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ப்ரைஸ் வரும்போது வாங்க, அது வரைக்கும் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து எதர் இப்போ ஏதோ ஒரு ப்ரைஸில் வாங்கிட்டு ஏறும்னு வெயிட் பண்ணுறது, அப்படி இல்லைனா நல்ல ப்ரைஸில் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இப்போ இந்த ஸ்டாக் வந்து டைம் இருக்கும் போது பார்த்து பண்ணது. எந்த ஸ்டாக் வேணுமோ நம்ம இந்த மாதிரி எந்த ப்ரைஸில் நம்ம வாங்க போகிறோன்றத நம்ம ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரைஸ் வரும்போது நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கணும். இது ஜூன் 5th கிளாஸில் இதை எப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்போம்.
ஆன்லைன்லேயே அந்த ட்ரைனிங் இருக்குது, தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பிளைண்டாக வந்து ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பெட்டரான சுச்சுவேஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அதாவது இவ்வளோ ஏறிடுச்சு இன்னும் ஏறுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இன்னும் வந்து ஃபர்தர் வந்து ரேலி இருக்கும். பட் எந்த டிப்பு கிடைச்சாலும் வாங்க. இந்த வீக்கோட டிப்பு 15,280 அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா டோன்ட் மிஸ் இட், அந்த இடத்துல வாங்குங்க. செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 15,620 615லேருந்து 620 ஒரு 650க்குள்ளேன்னு வச்சுக்கலாம். ஒரு 615லேருந்து 650 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா செல் பண்ணுங்கள். குயிக் ப்ராஃபிட்ஸை வந்து எடுங்க. இப்போ இந்த குயிக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு இது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, இது வந்து இப்போ நம்ம இந்த வியூ கொடுக்குறது வந்து அந்த வீக்கோட வியூ. ஓகே, அது நேயர்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நான் ஒரு லாங் டேர்ம் வியூ, ஓகே, எப்பயுமே வந்து ஜனவரி ஃபஸ்ட்டில் ஓகே அந்த இயர் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுவேன். லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரொம்ப கிளியராக வந்து ட்ரேடர்ஸ் இயர்ஸ் சொன்னோம். 2019 பை ஆன் டிப்ஸ் இயர்னு சொன்னோம். 21 இன்வெஸ்டர் இயர்னு சொன்னோம். ஸோ அது வந்து வேறு. ஓகே, அது இட்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ், அந்த 1 இயருக்கு ட்ரேடருக்கு வந்து இது இருக்கும். இப்போது சொல்கிறது இந்த வீக்கு இன்னும் அவ்வளோதான். இந்த ஈவன் தேர்ஸ்டே அந்த ஃப்ரைடேக்குள்ளேயே இது வந்து உங்களுக்கு கேஷ் வந்து கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஷார்ட் டைம். ஓகே, அது வந்து இன்ட்ராடேலேயே கேஷ் வரும். இது வந்து ரொம்ப ஷார்ட் டைம், அதனால சொல்கிறேன் குயிக் ப்ராஃபிட்ன்றது. பட் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நான் இந்த வீக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த வீக் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, இந்த வீக் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்னு சொல்கிறேனே தவிர இயர்லிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. இப்போ உங்களுடைய கிளாஸஸில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இதை பற்றின விவரங்களும் இருக்குங்களா? ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இட்ஸ் மஸ்ட்டு. ஒரு ட்ரேடருக்கோ ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கோ ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அதில் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து கவர் பண்ணுவோம். அது நிறைய முறை நான் இந்த பாரதி ஏர்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பாரதி ஏர்டெல்லாம் ஏறாவில்லைனா கூட 500 புட்டை எவ்வளோ முறை விற்று கேஷ் பண்ணியிருக்கோம். சன் டிவி 450 புட்டு, 480 புட்டு, 500 புட்டு எவ்வளோ விற்று கேஷ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ஏறலைனாலும் சரி, ஒரு மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்தாலும் வந்து அந்த ஆப்ஷன் வந்து செல்லிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மந்த்லி ரெண்டல், ஓகே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மந்த் ஆஃப்டர் மந்த் ஐ நீட் டு மேக் சம் மணினா ஆப்ஷன் செல்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். அதனால் அதுவும் இந்த ட்ரைனிங்கில் இருக்கும். இட் வில் பி, அதாவது உங்களுக்கு அதை அந்த அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகே, இது போதும், இது பண்ணாலே போதுன்றது ரொம்ப கிளியராக தெரியும். நன்றிங்க. இன்னைக்கு நம்முடைய வளாகம் நிகழ்ச்சியில் இந்த பங்குச்சந்தை தொடர்பான பல தகவல்களை ரொம்ப ரொம்ப சிறந்த தகவலை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி. நன்றி.